சிவா திருச்சிற்றம்பலம். சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். மங்கள நிகழ்வுகளிலே வாழ்த்துக்கள் சொல்லும்போது சிவனடியார்களும் சிவபக்தர்களும் ஞானசம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறையிலிருந்து வாழ்த்து சொல்லுவார்கள். அதில் 4 வரி முதலில் மட்டும் வாழ்த்து சொல்லுவார்கள். முழுமையாக பாட முடியாது, கொஞ்சம் சிறிது நேரம் பிடிக்கும். அதனால் அந்த பதிகத்தை அவர்கள் வாழ்த்தை அடியேன் சொல்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவு இல்லை. கண்ணில் நல்லகுதுரும் கழுமள வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. இதை வாழ்த்த முடியாத ஆன்றோர்களும் சான்றோர்களும் பொதுவாக அட்சதை போட்டு மணமக்களை வாழ்த்தும்போது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய 16 செல்வம் என்ற தலைப்பில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய 16 செல்வம் பெற்று வாழ்க என்று வாழ்த்தலாம். அதில் 1 இறையுணர்வு, 2 அறநெறி, 3 கல்வி, 4 தனம், 5 தானியம், 6 இளமை, 7 வலிவு, 8 துணிவு, 9 நன்மக்கட்பேறு, 10 அறிவில் உயர்ந்தோர் நட்பு, 11 அன்புடைமை, 12 அகத்தவம், 13 அழகு, 14 புகழ், 15 மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, 16 பொறையுடைமை என்று 16 பேர்களும் பெற்று வாழ்க என்று அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளினார். அதை ஆண்டோர்கள் சொல்ல முடியாதவர்கள் சுருக்கமாக அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய 16 செல்வங்களும் பெற்று வாழ்க என்று வாழ்த்தினால், அட்சதை இட்டால் அது நன்றாக இருக்கும் என்று அடியேனின் கருத்து. முடிந்தால் இதை தொடர்ந்து பாருங்கள். வெறுமனே வாழ்த்தாமல் அட்சதை இடாமல் இதை வாழ்த்தினால் நன்றாக இருக்கும் என்று அடியேனின் கருத்து. ஆண்டோர்களும் சான்றோர்களும் அதை கடைபிடிப்பீர்கள் என்று அடியேனின் ஒரு வேண்டுதல். சிவா திருச்சிற்றம்பலம்.